வணக்கங்க. வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. நம்ம வஜ்ரமஸ்ட்ரோ சேனலில் டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு அடுத்த நாளுக்கு உண்டான பலன்களை மிக தெளிவாக விளக்க வாரியாக சொல்லிட்டு வரங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை சார்ந்து நாம் அதோடு நிற்காம இப்போது ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சாதாரணமாகவே நல்லா தூக்கம் வருங்க. தூக்கத்தில் பலவித கனவும் வரும். அந்த கனவுக்கு உண்மையான பலன் என்ன, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் என்ன மாதிரி எல்லாம் நிறைய பேர் கனவு பலன் போட்டிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம காணக்கூடிய அந்த கனவு ட்ரீம்ஸ், அந்த கனவுக்கும் நம்ம ராசிக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குதா? ஏன் இந்த ஒரு கனவு கண்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பல பேருக்கு பல சதம் எனக்கும் இருந்ததுங்க. அதையெல்லாம் அங்கங்கே படித்து தேடி பிடிச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கண்ட கனவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவு கிடச்சிது. அந்த கனவு பலன்கள் உங்கள் ராசிக்கு பர்ஃபெக்டாக பழிக்குமா பழிக்காதா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் உள்வாங்கிட்டு ஒவ்வொரு வீடியோவில் சொல்லலான்னு இருக்கிறேன். எந்த நேரத்தில் எந்த மாதிரி கனவு கண்டால் எப்படி பலிதம் உண்டாகும் அப்படிங்கிற ரகசியம் ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் சார்ந்து தான் நம்ம வஜ்ரமஸ்ட்ரோ இன்றைக்கி டெய்லி, அதாவதுங்க வாரத்தில் 3 நாள் வச்சுக்கங்களேன், திங்கள் புதன் வெள்ளி இரவு 8 மணிக்கு கனவு பலன்கள் அப்படின்னு கொஞ்சம் விலாவரியாக பேச போகிறோம். மறக்காமல் இதுக்கும் உங்கள் சப்போர்ட் அவசியம், சரிங்களா? அதாவதுங்க, நாம் காணக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க காணக்கூடிய எல்லா கனவும் எல்லாத்துக்கும் ஒரே பலனாக தருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதில் ஒரு பெரிய சூட்சமே அடங்கியிருக்கு. நம்ம ஊரில் பொதுவாகவே சொல்லுவாங்க தெரியுங்களா, சார் ஒரே மழை தான் சார், எல்லா ஊர்லேயும் மழை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் பெய்யுது. ஆனால் அது உவர் நிலம் சொல்லக்கூடிய அந்த நிலத்தில் விழுந்தால் அந்த தண்ணி உப்பாக மாறுதுங்க. அதே விவசாயத்தில் நிலத்தில் தண்ணி விழுந்தால் அது பயிராக மாறுவதற்கு உதவி பண்ணுது. ஸோ ஒரு மலை, அதாவது ஒரு கனவு எங்கெங்கே அங்கே கனவு வருதோ அதை பொறுத்து அது எங்கே அந்த மாதிரி பலிதம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதானுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கனவு வந்தால் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் உண்மை. அதே சமயத்தில் ஒரு ராசியின் தத்துவம்னு ஒன்று இருக்குது. இப்போது மேசம் சிம்மம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்க, நெருப்பு ராசிம்பாங்க. இவங்களுக்கு ஒரு கனவு வந்தால் அது ஒரு வேகமாக அதிரடி பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த ரிஷபம் கன்னி இவங்கள எடுத்துன்னு வச்சுக்கலாம், அது நிலராசின்னு சொல்கிறோம். அதே கனவு அவங்களுக்கு வந்தால் அது நிதானமான ஆனால் நிலையான பலனை கொடுக்கும் அப்படின்னு அந்த தன்மை கொஞ்சம் மாறுபடுதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதா கனவு ஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரக அமைப்பாகட்டும் உங்கள் ராசியின் அதிபதியும் கைகோர்க்கக்கூடிய தன்மையில் உங்கள் கனவு நிஜமாகுதுங்க. அது ஜோதிட ரீதியாக ஒரு உண்மையான விஷயம் கூட. அப்படி அந்த கனவு நிஜமாகிற பட்சத்தில் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளோட விளையாடுற கனவுன்னு வச்சுங்களேன், அது எப்படின்னா ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு எச்சரிக்கை தருது. எப்படி? அதுதான் அந்த நில ராசி, அந்த காற்று ராசி, அந்த ராசியை பொறுத்து மாறுபடுதுன்னு வச்சுக்கங்களேன். அது மட்டும் இல்லைங்க, எந்த நேரத்தில் கனவு கண்டீங்க, கனவு நமக்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக கேளுங்க. ஏன்னா இரவு நேரத்தில் வர்ற கனவு 1 வருஷம் கழித்து பழிக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இரவு 10 to 12 வருதுல்ல, அந்த கனவு 1 வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் கூட இரவு 2 to 4 மிட் நைட் விடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் என்னென்னா அது 1 மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் காணக்கூடிய கனவு உடனடியாக பழிக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியம் எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்டுங்களா? சரிங்க. இப்படிலாம் இருக்கிறப்போ இந்த நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நாம் உங்கள் கனவு எந்த நேரத்தில் வந்தது, நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத பொதுவான ஒரு பதிவிடல் போட போகிறேங்க. மறக்காமல் நம்ம வஜ்ரமஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி, அதாவது பொதுவாக திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் இரவு 8 மணிக்கு கனவு பலன்கள் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நல்லது நடக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விட்டுங்களா? நாளைக்கு புதன்கிழமைங்க. முதல் கனவு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.